ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th தமிழில் ஃபஸ்ட் இயர் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயல் 1ல் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்பத்தமிழ், இதை பாரதிதாசன் பாடியிருப்பார். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, தமிழுக்கு நிறைய பெயர் வச்சு அவர் புகழ்ந்து பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி, இதை பாடினது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் நம்ம சிலபஸில் இருக்கார். ஸோ நம்ம இது கம்பல்சரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த வளர்த்தமிழ் படிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பாரதியாரோட 2-3 கோட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2022 அதாவது 2022 தமிழ் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எண்கள் சம்மந்தமாக ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த தமிழ் எண்கள் இந்த வளர்த்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கனவு பழித்தது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த அறிவியல் சம்மந்தமான நியூஸில் நம்ம படிப்போம், தமிழுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது. அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனவு பழித்தது அந்த லெசனுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இது இலக்கணத்தோட பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்ஸை படிக்காமையே போயிடுறீங்க. தமிழோட இலக்கணமும் மேக்ஸும் ஒரே மாதிரி தான். நமக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் கொஸ்டின் அவங்க எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இலக்கணமும் மேக்ஸும் நீங்கள் படிக்கும்போது கம்பல்சரி பேசிக்ஸை ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அட்வான்ஸ்டாக போகலாம். அப்போ தான் அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குரூப் 4 நடந்துச்சுல்ல போன மாதம், அதில் பார்த்திங்கன்னா 42 கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் இலக்கணத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இலக்கணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இலக்கணத்தை பேசிக்ஸ் கம்பல்சரி நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் பாடினது யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு லெசனுக்கும் பாக்ஸில் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு செகண்ட் யூஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சுட்டு போங்க. ஏன்னா 2022 இந்த பாக்ஸ்லேருந்து தமிழில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மற்றெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற வேலை, இதை ஒரு தடவை பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஹெட்டிங்லேயும் இருக்க அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை ஒரு தடவை பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்குது, நம்ம படிக்கணுமா வேண்டாம்னா ஆமாம் படிக்கணும். என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் யார், பாரதிதாசன். ஸோ அதனால தான் இதை படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இதில் பாருங்கள் ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க. ஸ்டார் மார்க்னால் நான் என்ன சொன்னேன், கம்பல்சரி அது மனப்பாட பகுதி நம்ம படிக்கணும். பட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டு படிக்கணும். ஒரு செய்யுள் பகுதியை படிக்கும்போது செய்யுளை பார்த்தோன்னே நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் நம்மளுக்கு இந்த செய்யுள் பகுதியிலேருந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம எப்படி ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம செய்யுளை ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். இப்போ இது ஃபுல்லாக இந்த என்டையர் செய்யுளையுமே படிக்கணுமானா படிக்க தேவையில்லை. இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு பொறுத்துக்க மாதிரி தான் கேட்க போகிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடத்தோட பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். எப்படி இதில் நம்மளுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். இந்த உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புகழ்மிக்க புலவர்க்கு வேல், அசதிக்கே சுடர்த்தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள். இது 4 தான் நம்ம படிக்கணும். இப்போ
இது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, இளமைக்கு என்னது? அதுக்கடுத்து வந்து புலவருக்கு என்ன? அந்த மாதிரி பொறுத்துக்க தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிருக்கு நேர். அதாவது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நேர்மையாக இருந்தோம்னா நிறைய நாள் உயிரோட வாழலாம். நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் உயிரோட வாழலாம். அப்படின்னா உயிருக்கு அப்படின்னா நேர்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதாவது விளைச்சல். விளைவுன்னா என்னன்னா விளைச்சல். இப்போ பயிர் நிறைய நல்லா விளையணுன்னா என்ன வேணும் நம்மளுக்கு? நீர் தான் தேவை. ஸோ விளைவுக்கு நீர். விளைச்சல் அதிகமாக இருக்கணும்னா நம்மளுக்கு நீர் வேணும். அதுக்கடுத்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர். நம்ம எங்கே நல்லா வாழ முடியும்? ஊருக்குள்ளே தான் வாழ முடியும். அந்த ஊரில் அவன் நல்லா வாழ்ந்தாண்டா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கே நம்ம வாழ்கிறோம்? எல்லாருமே ஊருக்குள்ளே தான் வாழ்கிறோம். அப்போ வாழ்வு எங்கே இருக்குது? ஊர். அப்போ வாழ்வுக்கு ஊர். அதுக்கடுத்து புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புலவர் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. அது வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுதுறது, அந்த கையில் வச்சு எழுதுறாங்கல்ல, அது வந்து பார்க்க வேல் மாதிரி தான் இருக்கும், ஒரு கம்பு மாதிரி இருக்கும். ஸோ வந்து புலவர் எதை வச்சு எழுதுறாங்க? வேலை வச்சு தான் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. ஓலைச்சுவடியில் வந்து நம்ம பென் வச்சு பென்சில் வச்சுல எழுத முடியுமா? முடியாது. ஸோ வேலை வச்சு தான் புலவர்கள் வந்து எதில் எழுதுறாங்க? ஓலைச்சுவடியில் எழுதுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசதிக்கு சுடர் தந்த தேன். இப்போ வந்து நம்ம ரொம்பவே டயர்டாக இருக்கிறோம், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாக இருக்கோன்னா அம்மா வந்து எதுலையாவது தேன் கலந்து கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம அசதியெல்லாம் பறந்து போயிடும். ஸோ அசதிக்கு சுடர் தந்த தேன். அப்போ நம்ம வெளியே போயிட்டு வரும்போது அசதியாக இருந்துச்சுன்னா அம்மா தேன் கலந்து எதாவது கொடுத்தாங்க, இனிப்பாக இருக்கும்ல தேன். ஸோ அதை குடித்தோன்னா நம்ம அசதியெல்லாம் பறந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து கவிதைக்கு வைரத்தின் வாள். இது வந்து வைரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வைரத்தாலேயே ஒரு வாள் செய்கிறாங்க. கவிதை வந்து பெஸ்ட்டாக எழுதுகிறாங்கல்ல யாராவது, அவங்களுக்கு வந்து கவிதை வந்து பெஸ்ட்டாக எழுத ஒருத்தருக்கு வந்து வைரத்தாலே என்ன செஞ்சு தராங்க? வாள் செஞ்சு தராங்களாமா. ஸோ வைரத்தின் வாள். இதில் இன்னும் ஒன்று விட்டுட்டோம், இளமைக்கு பால். நம்ம வந்து எப்பயுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த செயலில் இருக்க எல்லா லைனுக்கும் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிருக்கு நேர்மையாக இருக்கவங்க உயிரோட நிறைய நாள் வாழலாம், உயிருக்கு நேர். அதுக்கடுத்து விளைவுக்கு நீர். நிறைய பயிர் நல்லா விளையணுன்னா நம்மளுக்கு கம்பல்சரி என்ன வேணும்? விளைச்சல் நல்லா வரணும்னா நீர். ஸோ விளைவுக்கு நீர். அதுக்கடுத்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதாவது நம்ம எல்லாருமே எங்கே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம்? எல்லாருமே ஊருக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வாழ்வுக்கு நீர். நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் இளமையாக இருக்கணும்னா டெய்லி என்ன குடிக்கணும்? பால் குடிக்கணும். அதுக்கடுத்து புலவருக்கு வேல். புலவர் எல்லாருமே வந்து ஓலைச்சுவடியில் எதை வச்சு எழுதிட்டுருக்காங்க? வேலை வச்சு எழுதிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அசதிக்கு தேனுன்னு சொன்னோம். அப்போ நம்ம வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக அசதியாக இருந்தோம் அப்படின்னா அம்மா தேன் கலந்து எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட அசதியெல்லாம் பறந்து போயிடும். அதுக்கடுத்து கடைசி என்ன? கவிதைக்கு வைரத்தின் வாள். அதாவது நீங்கள் யாராவது பெஸ்ட்டாக கவிதை எழுதிட்டு வந்தீங்கன்னா வைரத்துலேயே என்ன செஞ்சு தருவாங்களாம்? வாள் செஞ்சு தருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த செயல் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இப்போ பொறுத்துகள் எப்படி கேட்பாங்கன்னா, விளைவுக்கு என்னது? இளமைக்கு என்னது? அதுக்கடுத்து புலவர் என்ன யூஸ் பண்ணுவாங்க? கவிதைக்கு என்ன? அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குல்ல. அதுக்கடுத்து வந்து அறிவுக்கு தோல். அதை விட்டுட்டோம். அறிவுக்கு தோல்னா இப்போ வந்து ஒரு நண்பன் இருக்கான்னு வையேன், நல்ல படித்த நண்பனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கஷ்டமான நேரத்தில் அவன் வந்து தோல் கொடுப்பான். நல்ல அறிவான ஃப்ரெண்டாக இருந்தால் அறிவான ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் வரப்போ அவன் என்ன கொடுப்பான்? தோல் கொடுப்பான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய. நான் உருவாக்கி நிரூபித்து காமிப்பேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நிருமித்த உருவாக்கிய, நான் உருவாக்கி நிரூபித்து காமிப்பேன். அதுக்கடுத்து சமூகம்னா நமக்கே தெரியும், மக்கள் நிறைய பேர் சேர்ந்தால் அதுதான் வந்துட்டு ஒரு சமூகம்னு சொல்லுவோம். விளைவுனா இப்போ வந்து அதை நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். விளைச்சல் அதிகமாக இருக்கணும்னா நீர் இருக்கும். நீர் அதிகமாக வந்தால் நமக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளர்ச்சி அதிகமாக இருக்கும். விளைச்சலுக்கு நீர் அதிகமாக தேவை. நீர் அதிகமாக கொடுத்தோம்னா வளர்ச்சி எப்படி இருக்கும்? பயிர் வந்து நல்லா வளரும். ஸோ விளைவுனா வளர்ச்சி, அசதினா நமக்கு தெரியும் சோர்வு. நெக்ஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயும் இப்போ இந்த பாடலின் பொருளில் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த எல்லாமே அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. இந்த இன்பத்தமிழ் எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். இவரை பற்றி இங்கே ஒரு 4-5 லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 6th to 12th பார்த்தோம்னா என்டையராக நிறைய இவங்களை பற்றி நிறைய பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்குது. நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். பாரதியாரை பற்றி என்டையர் 6th to 12th எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதுக்கடுத்து பாரதிதாசனுக்கும் அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அதாவது பாரதியாரும் பாரதிதாசனும் படிக்கும்போது எல்லா விஷயமுமே நம்மளுக்கு குழப்பம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட இயற்பெயர் எடுத்துட்டோம்னா சுப்பிரமணியம். இப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு யாருக்காவது ஷார்ட்கட் படித்தோம்னா ஒருத்தருது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாரதிதாசன் ரத்தினத்தை கையில் வச்சிட்ருக்காரு. பாரதிதாசன் கையில் என்ன இருக்குது? ரத்தினம் இருக்குது. பாரதிதாசன் கையில் ரத்தினம் இருக்குது. அப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஓகே. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாரதியார் மேலே தீராத காதல் கொண்டதுனால அவரோட பேரை சுப்புரத்தினம் அப்படிங்கிற பேரை பாரதிதாசன், பாரதின்னு அவரோட பேர் வர மாதிரி பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு. அதுக்கடுத்து இவர் அவரோட கவிதைகளில் எதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணி பாடியிருக்காருன்னா பெண் கல்வி, கைமென் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இது 4 பற்றியுமே அவரோட செய்யுளில் அதிகமாக பாடியிருப்பார். பெண்கள் கம்பல்சரி படிக்கணும், அதுக்காகவே அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் செய்யுள். அது என்ன அப்படின்னா குடும்ப விளக்கு. அதுக்கடுத்து கைமென் மறுமணம். கைமென் மறுமணம்னா அந்த காலத்தில் விதவைகள்லாம் மறுமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் தகர்த்து எறியணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பொது உடைமை, பகுத்தறிவு. பகுத்தறிவுனா அந்த காலத்தில் மூட நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போவே சிலது இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் உடைத்தெறியணும்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ பாரதிதாசன் எதை பற்றிலாம் பாடல் எழுதியிருக்காரு? பெண் கல்வி, கைமென் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசன் டோட்டலாக ஒரு 24 நூல்கள் எழுதியிருக்காரு. அவரோட நூல்கள் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவோட கடைசீட்டில் அந்த வீடியோவை பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இவரோட சிறப்பு பெயர். இவருக்கு பாருங்கள் 2 சிறப்பு பெயர் இருக்குது. புரட்சி கவி பாவேந்தர். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் பயங்கரமாக குழப்பறது இந்த சிறப்பு பெயர்கள் தான். பட் 6th to 12th என்டையர் புக்கில் பாரதிதாசனுக்கு இந்த 2 சிறப்பு பேர் தான் கொடுத்துருப்பாங்க, புரட்சி கவி பாவேந்தர். பட் பாரதியாருக்கு நிறையா இருக்கும். அதனால் நம்ம பாரதிதாசனுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டோம் அப்படின்னா பாரதியாரது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்க கண்டென்ட்டுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா பாரதிதாசன் கையில் என்ன வச்சுருக்காரு? ரத்தினம் வச்சுருக்காரு. ரத்தினத்தை வச்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? புரட்சி பண்ணுறாரு. ஸோ புரட்சி பண்ணுறாரு அப்படின்னா புரட்சி கவி. பாரதிதாசன் கையில் ரத்தினத்தை வச்சுட்டு எப்பயுமே கையில் ரத்தினத்தை வச்சுட்டு தான் புரட்சி பண்ணுறாரு. புரட்சி அப்படிங்கிறது புரட்சி கவி. அதை பார்க்கவே எல்லாருக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது. பாவமாக அப்படின்னா பாவேந்தர், பாவமாக இருக்குன்னா பாவேந்தர். அப்போ பாரதிதாசன் கையில் ரத்தினத்தை வச்சுட்டு தான் எப்பயுமே புரட்சி பண்ணுறாரு. அதை பார்க்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது? பாவமாக இருக்குது. அப்போ பாரதிதாசனோட இயற்பெயர்னா ரத்தினம் ஞாபகம் வரணும், சுப்புரத்தினம். சிறப்பு பெயர்கள் 2 படித்தோம். அப்போ கையில் ரத்தினத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? புரட்சி பண்ணுறாரு. ஸோ புரட்சி கவி. அதை பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்குது? பாவமாக இருக்குது, பாவேந்தர். ஓகே, இது மட்டும்தான். இப்போ பாரதிதாசனை பற்றி இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழே நீ நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாட்டை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வு கசந்துருச்சான். எல்லாருமே எப்போ காசிக்கு போவாங்க அப்படின்னா வாழ்க்கை கசந்ததுக்கு அப்புறமா தான் எங்கே போவாங்க? காசிக்கு போவாங்க. தமிழே உயிரே வணக்கம், அங்கே போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. தமிழில் பேசுகிற எல்லாருக்குமே காசிக்கு போயிட்டு வணக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழே உயிரே வணக்கம். எப்போ போவோம் காசிக்கு? வாழ்க்கை கசந்ததுக்கப்புறம். வாழ்வில் கசக்கும் புளிக்கும்.
வாழ்க்கை வந்து கசந்து புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம எங்கே போகிறோம், காசிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு தமிழ் பேசுகிற எல்லா உயிர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், வணக்கம் சொல்கிறோம். இப்போ வந்து சப்போஸ் ஒரு பாட்டு கொடுத்து கேட்குறாங்க, தமிழே உயிரே வணக்கம் எழுதுனது யார் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வரணும், தமிழ் பேசுகிற எல்லா உயிர்களையும் நம்ம எங்கே போய் வணக்கம் சொல்கிறோம், காசிக்கு போய் வணக்கம் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்த்துடலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். அதுக்கடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். அசதி போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், தேன் கலந்து குடிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து நிலவு ப்ளஸ் என்று, நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழெங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. நெக்ஸ்ட் வந்துட்டு செம்பயிர். இது வந்துட்டு பண்பு தொகை, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம படித்தோம்ல, அது வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள். விளைவுக்கு என்னது, நீர். விளைச்சல் நிறையா வரணும்னா நம்மளுக்கு நீர் வேணும். அறிவுள்ள நண்பன் வந்து கஷ்டமான நேரத்தில் நமக்கு என்ன கொடுப்பான், தோல் கொடுப்பான். இளமையாக நம்ம ரொம்ப நாள் வாழணுன்னா டெய்லி பால் குடிக்கணும். புலவர் எதை வச்சு ஓலைச்சுவடியில் எழுதுனாங்க, வேலை வச்சு எழுதுனாங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி. தமிழ் கும்மியை பாடினது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, கும்மி பாடலை வந்து சின்னவங்க குழந்தைங்க யாரும் பாட மாட்டாங்க. கும்மி பாடலை பாடுறவங்க எல்லாமே பெரியவர்கள். ஸோ கும்மி பாட்டை பாடினது யார், பெருஞ்சித்திரனார். பெரியவங்க தான் கும்மி பாட்டு பாடுவாங்க. ஸோ தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். பெரியவங்க தான் பாடுவாங்க. ஸோ பெருஞ்சித்திரனார். இந்த பாட்டை படிக்கணுன்னா படிக்க தேவையில்ல, ஏன்னா வந்துட்டு அதில் எல்லா இடத்துலையும் கும்மின்னு வரும். ஸோ பார்த்தோன்னே எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆழிப்பெருக்கு கடல்கோள். இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, ஆழிங்கிறது நம்மளுக்கு என்ன, கடல்னு தெரியும். ஸோ ஆழிங்கிறத பார்த்தோன்னா நம்ம கடலுங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினி எல்லாமே உலகம். நம்மளுக்கு வந்து மே தினம் எங்கே கொண்டாடுவாங்க, உலகத்தில் தான் கொண்டாடுவாங்க. மே தினம் எங்கே கொண்டாடுவாங்க, உலகத்தில் கொண்டாடுவாங்க. அதுக்கடுத்து ஊழின்னா என்னென்னா ஜாபு, ஏதாவது வேலையை வந்து நம்ம எப்போ செய்யணும், நீண்ட காலத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலைங்கிறது இப்போ 20 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஊழிங்கிறது வந்துட்டு ஜாபு, ஒரு வேலை. அதை வந்து எவ்வளோ நாள் செய்யணும், நீண்ட காலத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. அதாவது என்னென்னா, உள்ளத்தை வந்து நம்ம பூட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே நடக்கிற எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்குன்னா ஆழினா வந்துட்டு கடல். ஸோ கடல்கோள். மேதினம் எங்கே கொண்டாடுறாங்க, உலகத்தில் கொண்டாடுறாங்க. ஊழிங்கிறது ஜாபு, அதாவது ஒரு வேலை. அதை வந்து நீண்டதொரு காலப்பகுதி, அதாவது நீண்ட காலத்துக்கும் நம்ம எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு உள்ளத்தை பூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எதுவுமே அறியாது, நம்மளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு. தமிழ் கும்மி பாடலை யார் தான் பாடுவாங்க, பெரியவங்க தான் பாடுவாங்க. ஸோ பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மாணிக்கம். ஃபுல்லானா துரை மாணிக்கம், வேறு புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன, மாணிக்கம். இவருக்கு வந்து சிறப்பு பேர் என்ன அப்படின்னா பாவலரேறு. அப்போ இவரோட பேர் என்ன அப்படின்னா பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மாணிக்கம். சிறப்பு பேர் எதாவது கேட்டாங்க அப்படின்னா பாவலரேறு. அதுக்கடுத்து இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்கள் எழுதியிருக்காரு. உங்களுக்கு இவரோட நூல்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா சொல்லுங்கள். நான் எல்லா நூல்களையும் எடுத்து எழுதி 6th to 12th ஒரு கதை மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் வந்துட்டு இவர் எழுதின நூல்கள். இங்கேயே நூல்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கள் மேடம்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லா புக்லேயும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 9 இல்லைன்னா 10 நூல்கள் வரும். இங்கேனா இந்த 4 நூல்களுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ தனியாக ஒரு வீடியோ நீங்கள் வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இவர் நிறைய இதழ்கள் நடத்தியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்.
இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த தமிழ் கும்மி, இதை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கனிச்சாறுங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கனிச்சாறுங்கிற நூலில் எத்தனை தொகுதி இருக்குன்னா 8 தொகுதி இருக்குது. இவரை பற்றி நல்லா படிச்சுக்காங்க. ஏன்னா 2022 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து கனிச்சாறில் எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை தொகுதி இருக்குன்னா 8 தொகுதி இருக்குது. அதுக்கடுத்து இவரோட அந்த இதழ்கள் படித்தோம்ல, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி, இதில் வந்துட்டு பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்டையராக எல்லாத்தையும் படிச்சிடணும். இப்போ இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது தமிழ் நிலத்தில் போய் நாங்கள் தென்மொழி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா 8 கனிச்சாறு கொடுத்து 8 தடவை கனிச்சாறு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு மாணிக்கமும் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன். தமிழ் நிலத்தில் போய் நாங்கள் தென்மொழி பேசுகிறோம் அப்படின்னு தமிழில் சீட் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 தடவை கனிச்சாறு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு மாணிக்கமும் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த ஷார்ட்கட்டில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கு பாருங்கள். இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். கையில் என்ன கொடுத்து அனுப்புவாங்க? மாணிக்கம் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கடுத்து வந்து 8 தடவை கனிச்சாறு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கனிச்சாறுங்கிற நூலில் எத்தனை தொகுதி இருக்குது? 8 தொகுதி இருக்குது. அதுக்கடுத்து இவர் நடத்தின இதழ்கள் வந்து 3 படித்தோம். என்னென்னா தமிழ் நிலம், தென்மொழி, தமிழ் சிட்டு. அப்போ தமிழ் நிலத்தில் போய் தென்மொழி பேசுகிறோன்னு சொல்லி தமிழ் சீட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ இதழ்களுக்கு, அதுக்கடுத்து இவரோட இயற்பெயர், அதுக்கடுத்து கனிச்சாறு 8 தொகுதி இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டோம். நூல்களுக்கு கண்டிப்பாக நான் ஷார்ட்கட் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வான் தோன்றி விழித்தோன்றி நெருப்பு தோன்றி இப்படி ஒரு செயல் கொடுத்துருப்பாங்க. அது பாடினது யாருன்னா வாணிதாசன். இது கம்பல்சரி படிச்சுக்கோங்க, ஏன்னா வாணிதாசன் வந்து சிலபஸில் இருக்காரு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி எழுதந்து யார்? வாணிதாசன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, வான் தோன்றிருச்சு, வழி தோன்றிருச்சு, நெருப்பு தோன்றிருச்சு, வா நம்ம போகலாம், வா நீ போகலாம், வா நீ போகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வான் தோன்றிருச்சு, வழி தோன்றிருச்சு, நெருப்பு தோன்றிருச்சு, அதனால் வா நீ நம்ம போகலாம். வாணினா வாணிதாசன். எல்லாமே தோன்றிருச்சு, பயமாக இருக்குது, வா நீ நம்ம போயிடலாம், வா நீ நம்ம போயிடலாம். அப்போ வாணிதாசன். அப்போ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றினா என்ன ஞாபகம் வரணும்? வாணிதாசன் ஞாபகம் வரணும். இதுவே வந்துட்டு வாழ்க்கை கசந்து போச்சு, புளிச்சு போச்சு அப்படின்னு தமிழ் உயிர்கள் எல்லாத்தையும் வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னா அது யார் சொன்னது? காசி ஆனந்தன். ஏன்னா வாழ்க்கை கசந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்? காசிக்கு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி, உலகம் வந்து சுருங்கி போயிடுச்சு. மேதினி எங்கே கொண்டாடுவோம்? உலகத்தில் கொண்டாடுவோம். அதுக்கடுத்து செந்தமிழ். செந்தமிழ் எப்படி பிரிப்போம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட் பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை. இது பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதில் வந்து தமிழ் அந்த எண்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 8க்கும் 10க்கும் மட்டும்தான் இடையில அந்த வல்லினம், அந்த மெய்யெழுத்து வந்து வல்லினம் மிகும். 8க்கும் 10க்கும் மட்டும்தான். ஸோ 8 கூட்டல் திசை 8 திசை. பாருங்கள், இத்து வந்திருக்கா? ஸோ 8 திசை. நெக்ஸ்ட் வந்துட்டு வளர்த்தமிழ். இது நான் கம்பல்சரி படிக்கணும்னு சொன்னேன்ல. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க, நான் சொல்கிறத மட்டும் பார்த்தா போதும். தமிழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு 6000 மொழிகள் பேசுகிறாங்க, 6000 மொழிகள் பேசுகிறாங்க. இதே வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா 1300 மொழிகள் பேசுகிறாங்க. உலகத்தில் 6000 மொழிகள் பேசுகிறாங்களா, இந்தியாவில் மட்டும் 1300 மொழிகள் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாரதியாரோட 2-3 கோட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் இது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாடினது யார் அப்படின்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அதுக்கடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்.
இந்த தாய்மொழி வந்துட்டு தமிழ்மொழி வந்துட்டு என்னைக்கு பிறந்தாங்கன்னே யாருக்குமே தெரியாது, என்று தோன்றுனதே தெரியாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? பாரதியார் சொல்கிறாரு. ஸோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது ரெண்டுத்தையும் பாடினது யாரு? பாரதியார். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. நான் நிறைய மொழி படிச்சிருக்கேன், ஆனால் வந்துட்டு ரொம்ப இனிமையானது தமிழ் மொழி தான். ஆனால் அந்த தமிழ் மொழி வந்து என்னைக்கு தோன்றுனுச்சுன்னே எனக்கு தெரியலடா, என்னைக்கு அந்த தமிழ் மொழி பிறந்துச்சுன்னே தெரிலடா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா, அப்படி யாருடா சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி யாருடா சொன்னது? யாருன்னா பாரதியார். யார் சொன்னதுன்னு கேட்டால் பாரதியார். ஓகே, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இந்த 2 கோட்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் எழுதிட முடியும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்க மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்க நூல்கள்லேயே பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கொஸ்டின்லேயும் ஒரு தொல்காப்பியத்தை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ தொல்காப்பியம் பற்றி எங்கேயாவது வந்துச்சுன்னா கம்பல்சரி படிச்சுக்கோங்க. பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, தமிழில் தோன்றின முக்கியமான, அதாவது பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியில் 2 விதமான எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னா வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். ஆனால் தமிழில் வந்துட்டு எது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வலஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்களையும் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு எழுத்தை கொடுத்து இது இடஞ்சொல்லியா வலஞ்சொல்லியான்னு கேட்கலாம். இல்லைன்னா பொருந்தாதது ஏதாவது கொடுத்துருப்பாங்க. 3 இடஞ்சொல்லி எழுத்துக்களை கொடுத்துட்டு ஒரு வலஞ்சொல்லி எடுத்து கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடஞ்சொல்லி எழுத்துக்களுக்கு ஷார்ட்கட் பார்த்துடலாம். அப்போ இதில் இல்லாத ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம், வலஞ்சொல்லியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? டா, ய, ல. இப்போ வந்து டா, ய, ழா. இதுக்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் ஃபோன் வந்துட்டு இப்படி சுற்றுற மாதிரி டயல் பண்ணுற டைப்பில் இருக்கும். அப்போ எந்த டைப்பில் நம்ம வந்து இடது சைடில் டயல் பண்ணுறோம். டயலில் டா, ய, ல. இது 3 தான் என்னது? இடஞ்சொல்லி எழுத்துக்கள். இடஞ்சொல்லி எழுத்துக்கள் என்ன? டா, ய, ல. நம்ம எப்படி டயல் பண்ணுறோம்? நம்பரை எப்படி டயல் பண்ணுறோம்? இடப்பக்கமாக டயல் பண்ணுறோம். அதுக்கடுத்து சப்போஸ் இப்போ வந்து 2 லெட்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம இப்போ கேட்குறாங்க ஆங்கிறது என்ன எழுத்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டயலில் வந்து ஆ வரவே இல்லை. அப்போனா அது வலஞ்சொல்லி எழுத்து. இப்போ வந்து ழா கொடுத்து என்ன, இது வந்து இடஞ்சொல்லியா வலஞ்சொல்லியானா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த சைடு டயல் பண்ணுறோம்? இடது சைடு டயல் பண்ணுறோம். அப்போ இது இடஞ்சொல்லி எழுத்து. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இந்த இடஞ்சொல்லிக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். அதில் இல்லாத ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எதுலேருந்து வந்திருக்கும்? வலஞ்சொல்லி எழுத்து. நெக்ஸ்ட் வந்து தமிழ், தமிழ்நாடு, தமிழன். இந்த 3 சொல்லும் வந்து ஃபஸ்ட்டு இலக்கியத்தில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழுங்கிற எழுத்தை வந்து தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அதுக்கான மேற்கோள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அன்றே. தமிழன் கிளவியும் அதனோர் அன்றே. அப்போ தமிழுங்கிற வார்த்தையை வந்து எதில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்களாம்? தொல்காப்பியத்தில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது அந்த தமிழ்நாடுங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். அதுலேயும் எது ஸ்பெசிஃபிக்காக, சிலப்பதிகாரத்தில் நிறைய காண்டங்கள் இருக்குல்ல, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வஞ்சி காண்டம். அதுக்கான மேற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழன். தமிழன்றது வந்து எந்த இதில் இருக்குதாம்மா? தேவாரங்கிற நூலில். முன்னாடி கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், அப்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த தேவாரத்தை வந்து 3 பேர் பாடியிருப்பாங்க. யாரெல்லாம்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேரும் பாடியிருப்பாங்க. அதில் நமக்கு என்ன வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அப்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்பருங்கிறது யார்?
அப்பருங்கிறது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அந்த தமிழன்கிற வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் அப்பர். சில சமயம் வந்து திருநாவுக்கரசர்னு கூட கொடுக்கலாம். ஸோ அப்பர் திருநாவுக்கரசர் எல்லாமே ஒன்று தான். அந்த மேற்கோள் என்னன்னு பார்க்கலாம். தமிழன் கண்டாய், தமிழன் கண்டாய். நெக்ஸ்ட்டு நான் இந்த டேபிளுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். தமிழ்ங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணாங்க? தொல்காப்பியத்தில். மேற்கோள் என்ன? தமிழன் கிழவியும் அதனோர் அன்றே. அதாவது தமிழில் பேசுகிற எல்லா கிழவிகளும், தமிழ் பேசுகிற எல்லா கிழவிகளும் டெய்லி என்ன குடிப்பாங்க? காப்பி குடிப்பாங்க. ஸோ தமிழ் பேசுகிற எல்லா கிழவிகளும் காப்பி குடிப்பாங்க. தமிழுங்கிற வேர்டை வந்து எந்த இலக்கியத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். தமிழ் பேசுகிற கிழவிங்க எல்லாமே காஃபி குடிப்பாங்க. ஸோ தொல்காப்பியம். சப்போஸ் கிழவிங்கிற வேர்டு வர மாதிரி மேற்கோள் கொடுத்தா அது தமிழ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். அதுக்கான மேற்கோள் என்ன? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. இதுக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க வஞ்சின்னா யாருன்னா பெண்கள். தமிழ்நாட்டில் இருக்க வஞ்சிகள் எல்லாமே காரம் அதிகமாக சமைப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வஞ்சி பெண்கள், வஞ்சின்னா யாருன்னா பெண்கள். தமிழ்நாட்டில் இருக்க வஞ்சிகள்னால் எப்படி சமைப்பாங்க? காரமாக சமைப்பாங்க. இப்போ வந்து தமிழ்நாடுன்னு ஒரு வேர்டு கொடுத்து கீழே வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம்னு கொடுத்தா நமக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் எப்படி சமைப்பாங்க? காரமாக சமைப்பாங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? சிலப்பதிகாரம். அப்புறம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கோளில் கண்டிப்பாக அந்த தமிழ்நாடுங்கிற வேர்டு வரும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் தான் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடுங்கிற வேர்டை பார்த்தோன்னே என்னத்தை டிக் பண்ணணும்? காரமாக சமைப்பாங்க. ஸோ சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழன். ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ண இலக்கியம் வந்து அப்பர் தேவாரம். மேற்கோள் வந்து தமிழன் கண்டாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நான் இது வரைக்கும் பார்த்த தமிழன்லேயே எங்கள் அப்பா போல் யாருமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு வாரம் எங்கள் அப்பா வந்து போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துடுவார் தமிழில். அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த தமிழன்லேயே பெஸ்ட்டு யார்? எங்கள் அப்பா தான். ஏன்னா வாரம் அவர் போய் தமிழில் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரம்னா தேவாரம், அப்பா அப்படின்னா அப்பர், தமிழன் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு தமிழன் அப்படின்னா எங்கள் அப்பா தான். புரியுதா? இப்போ வந்து தமிழன்கிற வேர்டு கொடுத்து தேவாரம், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் இது எல்லாமே கொடுத்தா நம்ம ஆன்சர் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? நம்ம பார்த்த தமிழன்லே பெஸ்ட்டு யார்? அப்பர் தான். அப்பா தான். ஏன்னா வாரம் போய் ஸ்பீச் கொடுத்துருவோம். அப்போ தேவாரம், கண்ணை மூடிட்டு தேவாரம் போட்டுருணும். ஓகே. தமிழ் பேசுகிற கிழவிங்க எல்லாமே காஃபி குடிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க வஞ்சிங்கெல்லாம் காரமாக சமைப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த தமிழன்லேயே பெஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா தான். ஏன்னா வாரம் போய் தமிழில் வந்து அவர் ஸ்பீச் கொடுப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சீர்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுக்கம், ஒழுங்கு. சீர்மைனா எல்லாத்தையும் சீராக வெய்ய அப்படின்னா ஒழுங்காக வெய்ய, நீட்டாக வெய்ய அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அதுக்கடுத்து தமிழில் வந்து 2 திணை இருக்குது. உயர்திணை, அக்திணை. 2 திணை, உயர்திணை, அக்திணை. இப்போ உயர்திணைனா என்னது? உயர்வானது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன தான் வந்திருக்கணும்? தாழ்திணைன்னு தானே வந்திருக்கணும். அப்படி இல்லாமல் ஏன் வந்துட்டு இங்கே அல்திணை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம நோட் பண்ணோம். இதை எதுக்கு நாம் இந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் பிரித்தெழுதுகளில் கேட்கலாம். இப்போ வந்து அற்றிணை அப்படின்னு கொடுத்து இதை பிரித்து எழுதுகன்னா நமக்கு தெரியணும் அல் கூட்டல் திணை. பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து தமிழோட பழைய 10 இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த அற்றிணையை வந்து பிரித்தெழுதுகளில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அற்றிணைனா என்ன அப்படின்னா எப்படி பிரிக்கணும்னா அல் கூட்டல் திணை. ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த அல்லுக்கு என்ன மீனிங்னா உயர்வு அல்லாத. நம்ம உயர்திணையை எப்படி வரணும்னு சொல்லியிருந்தோம்? தாழ்திணைன்னு வரணும். அப்போ உயர்வு அல்லாத திணைனா தாழ்திணை தானே. அதை தான் இங்கே வந்து மறைமுகமாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அற்றிணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அற்றிணையை கொடுத்து பிரித்து எழுத சொன்னால் அல் கூட்டல் திணைன்னு எழுதணும். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அற்றிணையை எப்படி பிரிக்கணும்? அல் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும். அதுக்கடுத்து பாகற்காயை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாகு ப்ளஸ் அல் கூட்டல் காய். அதாவது என்ன அப்படின்னா பாகுனா இனிப்பு இல்லாத காய், அதுதான் வந்துட்டு பாகற்காய். அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பேராகிராஃபில் நம்ம 2 பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். அக்திணை கேட்டாங்கன்னா அல் கூட்டல் திணை, பாகற்காய் கேட்டாங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பூவோட 7 நிலைகள், இதை லைனாகவே படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த 7 நிலை தான் வந்து மலரோட 7 நிலைகள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கன்னா, அரும்பு, மொட்டு இது ரெண்டுமே ஒன்று தான். அரும்பு மொட்டுனா மொட்டு பூக்காத முன்னாடி மொட்டாக இருக்கிறத எடுத்து கையில் வைக்கிறோம். கையில் வைக்கிறோன்னா முகை. அரும்பும் மொட்டை எடுத்து எங்கே வைக்கிறோம்? கையில் வைக்கிறோம், முகை. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த கையில் வந்துட்டு அது மலருது. அதாவது அரும்பையும் மொட்டையும் எடுத்து கையில் வைக்கிறோம். கையினா வந்துட்டு முகை. கைனா வந்துட்டு முகை. மொட்டை எடுத்து எதில் வைக்கிறோம்? கையில் வைக்கிறோம். கைனா முகை. அது வந்து மலருது. அதுக்கடுத்து அந்த மலருதை பார்த்தோன்னா, திடீர்னு மலருதை பார்த்தோன்னா நம்ம அலறுறோம், கத்துறோம். அலறதுன்னா கத்துறது. அப்புறம் வந்துட்டு அது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வி மாதிரி பூக்குது. அது வந்து எப்படி பூக்குது? வி மாதிரி பூக்குது. அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. வி ஷேப்பில் பூ பூத்தா எப்படி இருக்கும்? பார்க்க செம்மையாக இருக்கும்ல. ஸோ வி ஷேப்பில் வந்துட்டு பூ பூக்குது. வி ஷேப்பில் பூ பூக்குது. பார்க்க ரொம்ப செம்மையாக இருக்குது. ஓகேவா? இந்த ஷார்ட்கட்டை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். அரும்பு மொட்டை எடுத்து நம்ம கையில் வைக்கிறோம். கையினா முகை. மலருது. திடீர்னு மலருதை பார்த்தோன்னா நம்ம அலறுறோம், அலர். அது பார்க்குறதுக்கு வந்து வி ஷேப்பில் வந்துட்டு பூக்குது. வி ஷேப்பில். அதை பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ 7 நிலையும் படிச்சிட்டோமா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். லைனாகவே நான் கதை சொல்லியிருக்கேன். லைனாகவே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஏதாவது கொடுத்து நடுவில் மிஸ் ஆனால் கூட நம்ம கரெக்டாக எழுதிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி. நம்ம புக்கில் டோட்டலாக வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு 42 கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மார்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டோட்டலாக ஒரு 12 ஓரெழுத்து மாங்கிற வேர்டு வந்து 12 வேர்டை வந்து குறிக்குதாம்மா. அது என்னென்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமரத்துக்கு கீழே பெரிய விலங்கு நிற்கிது. மாமரத்துக்கு கீழே பெரிய விலங்கு நிற்கிது. அதை பார்க்க அழகும் அறிவும் அளவாக இருக்கிற திருமகள் வரா. அந்த விலங்கை பார்க்கறதுக்கு அழகும் அறிவும் அளவாக இருக்கிற திருமகள் வரா. அவள் வந்து அந்த விலங்கை பார்த்துட்டு வயலில் இருக்க வண்டை வான்னு சொல்லி அழைக்கிறா. வயலில் இருக்க வண்டை வான்னு சொல்லி அழைக்கிறா. அந்த வண்டு அவள் பக்கத்தில் வந்தோடனே அவள் மேலே நிறைய துகள் பற்றுது. அதனால் அவள் கண்ணில் போட்டிருக்க மை வந்து அழிஞ்சு போயிடுது. துகள் பற்றுது அப்படின்னா துகள், மேலே பட்டோன்னா மை அழிஞ்சிடுதுன்னா மேன்மை. ஓகே. அப்போ மாமரத்துக்கு கீழே பெரிய விலங்கு இருக்குது. அதை பார்க்க அழகு அறிவும் அளவாக இருக்க திருமகள் வரா. அவள் வந்து அந்த பெரிய விலங்கை பார்த்துட்டு வயலில் இருக்க வண்டை வான்னு சொல்லிட்டு அழைக்கிறா. அந்த வண்டும் அவள் பக்கத்தில் வருது. வந்தோடனே அவள் மேலே நிறைய துகள் பற்றுது. அதுக்கடுத்து வந்து அவளோட கண்ணில் வச்சுருக்க மை அழிஞ்சு போயிடுது. மையினா மேன்மை. ஓகே. இப்போ இது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது வேர்ட் கொடுத்து மாங்கிற எழுத்து குறிக்கிற சொல் எதுன்னு கேட்டால் உங்களால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தமிழுக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா முத்தமிழ். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, முத்தமிழ்ங்கிறது இயல், இசை, நாடகம் இது 3ம் கலந்தது தான் நம்ம முத்தமிழ்ங்கிறோம். இயல் தமிழ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறது தான் இயல் தமிழ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, நம்மளோட எண்ணம் வந்து எப்பவும் எப்படி இருக்கணும்? இயல்பானதாக இருக்கணும். ஸோ இயல் தமிழ்னா எண்ணம்ங்கிறது ஞாபகம் வரணும். நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்? இயல்பானதாக இருக்கணும். அதுக்கடுத்து இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். ஆமாம், நம்ம எப்போ இசையை கேட்டாலும் நம்ம மனசு எப்படி இருக்கும்? உடனே நம்மளோட மனசு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக மாறிடும். ஸோ வந்து இசையை கேட்டோன்னா நம்மளோட உள்ளம் வந்து எப்படி ஆயிரும்? மகிழ்ச்சி ஆயிரும். ஸோ இசைத்தமிழ்ங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். தேர்டு வந்துட்டு நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகளை சுட்டி காட்டும். ஆமாம், ஒரு நாடகத்தை நம்ம பார்க்குறோன்னு வையேன், அதில் இருந்து நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட நிறை குறை என்ன அப்படிங்கிறத அந்த நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்துட்டு முத்தமிழ்ங்கிறது என்னது? இயல், இசை, நாடகம் கலந்தது தான் வந்துட்டு முத்தமிழ். நெக்ஸ்ட் வந்துட்டு கவிதைக்கு வந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நேம் கொடுத்துருக்காங்க. கவிதை, புதுக்கவிதை, செய்யுள், துளிப்பா.
இது படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா சிலபஸில் வந்துட்டு பொருந்தா சொல்லை கண்டுபிடின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு 3 ஒரே மாதிரி கொடுத்துட்டு ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செய்யுள், கவிதை, புதுக்கவிதை இது 3மே கண்டுபிடிச்சிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது துளிப்பா மட்டும்தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மலை துளியில் நனைஞ்சிக்கிட்டே கவிதை சொல்கிறோம். மலை துளியில் நனைஞ்சிக்கிட்டே கவிதை சொல்கிறோம். இப்போ கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, செய்யுள் இது 4மே எதை தான் குறிக்குது? கவிதையை குறிக்குது. கவிதையை நம்ம வந்து மலை துளியில் நனைஞ்சிக்கிட்டே சொல்கிறோம். துளினா மலை துளினா துளிப்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு உரைநடையோட வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை, உரைநடை. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா சிறு வயசில் சின்ன வயசில் நம்ம புதுசாக கட்டுரை எழுதுவோம். அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உரைநடை மாதிரி இருக்கும் பார்க்க. சிறு வயசில் அப்படின்னா சிறுகதை, நிறைய புதுசாக கட்டுரை எழுதியிருப்போம்னா புதினம், கட்டுரை. சிறு வயசில் அப்படின்னா சிறு அப்படின்னா சிறுகதை, புதுசாக கட்டுரை எழுதியிருப்போம் அப்படின்னா புதினம், கட்டுரை. அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு உரைநடை மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், புதுக்கவிதை, துளிப்பா, செய்யுள், கட்டுரை அப்படி கொடுத்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு என்னது? கட்டுரை. இதுவே வந்துட்டு கட்டுரை, புதினம், சிறுகதை, துளிப்பா அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே உரைநடை. துளிப்பா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மலைத்துளியில் நனைஞ்சிட்டுனா நம்ம என்ன எழுதுவோம்? கவிதை சொல்லுவோம். மலைத்துளியில் நனைஞ்சிட்டு கவிதை எழுதுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னது? துளிப்பா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 3 வந்து ஒரு இதிலேருந்து கொடுத்துட்டு 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு தாவர இலைப்பெயர்கள். இது ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இலை. இது எல்லாமே பாருங்கள் பெரிய மரங்கள். ஆலமரம், அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம். இப்படி பெரிய மரத்தில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இலைகள்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. ஸோ இது ஈஸி தான். அகத்தி, பசலை, முருங்கை இது 3மே கீரை. அதுக்கடுத்து அருகு, கோரை. அருகு, கோரை 2மே வந்துட்டு புல். அருகம் புல், கோரை புல். நம்ம படிக்கும்போதே எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு அந்த பேரையும் சேர்த்து படிங்க. தாவர இலையோட பேரையும் சேர்த்து அருகம் புல், கோரை புல் அப்படின்னு படித்தோம்னா மறக்காது. அதுக்கடுத்து நெல், வரகு, தாள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா வரகையும் தாளையும், அதாவது வரகையும் நெல்லையும் தாளில் எடுத்துகிட்டு போகிறோம். தாள்னா ஒன்றும் இல்லை, பேப்பரு. அப்போ வந்து நெல்லையும் வரகையும் எதில் எடுத்துகிட்டு போகிறோம்? தாளில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நெல்லையும் வரகையும் எதில் எடுத்துகிட்டு போகிறோம்? தாள். அப்போ நெல் தாள், வரகு தாள். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மல்லிங்கிறது தலை தான். மல்லி தலை. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி, கல்லி, தாளை, மடல். இதை வந்து சப்பாத்தியை வந்து நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா மடக்கி தான் சாப்பிடுவோம். சப்பாத்தி எப்படி சாப்பிடுவோம்? மடக்கி சாப்பிடுவோம். ஸோ சப்பாத்தி, கல்லி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மடக்கணும், மடல். அதுக்கடுத்து தாளை, மடல். தாளை, மடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி எப்படி சாப்பிட்ணும்? மடக்கி சாப்பிட்ணும். சப்பாத்தி, கல்லி, மடல், தாளை, மடல். அதுக்கடுத்து கரும்பு, தோகை, நாணல். கரும்பு, தோகை, நாணல், தோகை. கரும்பு, நாணல் 2க்கும் என்ன ஆன்சர்? தோகை. கரும்பு, தோகை, நாணல், தோகை. அதாவது கரும்போட மேலே வந்து அந்த இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தோகை மாதிரி இருக்கும். கரும்புக்கு மேலே அந்த நிறைய இது இருக்கும்ல, அது எப்படி இருக்கும் பார்க்க? நம்மளுக்கு தோகை மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நாணம் வருது. நாணம்னா வெக்கம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்போட தொகையை பார்க்கும்போது நம்மளுக்கு நாணம் வருது. அப்போ கரும்பு, நாணல் 2க்குமே ஆன்சர் என்ன? தோகை. நெக்ஸ்ட் வந்து பனை, தென்னை, ஓலை. இதை தனித்தனியாக சொல்லி படிச்சுக்கோங்க. பனை ஓலை, தென்னை ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை. நெக்ஸ்ட் வந்துட்டு கமுகு, பாக்கு, கூந்தல். கமுகுக்கு இன்னொரு பேர் தான் பாக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னா கூந்தல். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கமுக்கமாக பாக்க வந்து கூந்தலில் மறைச்சி வச்சுருக்காங்க. கமுக்கமாக பாக்க கூந்தலில் மறைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஆலு, அரசு, மா, பலா, வாழை எல்லாத்துக்குமே இலை. இது எல்லாமே பெரிய பெரிய மரங்கள். ஆலமரம், அரச மரம், மாமரம். ஸோ பெரிய பெரிய மரங்களோட பேர் என்ன அப்படின்னா இலை.
அதுக்கடுத்து அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. இது கீரை நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புல், அதை வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். அருகம்புல், கோரை புல். அதுக்கடுத்து நெல்லையும் வரகையும் நம்ம எதில் எடுத்துகிட்டு போகிறோம்? தாளில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நெல் வரகு 2 கேட்டாலும் அதோட பேர் என்ன? தாள். நெல் தாள், வரகு தாள். அதுக்கடுத்து மல்லித்தலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்பாத்தியை மடக்கி தான் சாப்பிட்ணும். ஸோ சப்பாத்தி கல்லின்னு கொடுத்தாங்கன்னா மடக்கி சாப்பிட்ணும். சப்பாத்தி கல்லி, தாளை, மடல். நெக்ஸ்ட்டு வந்து கரும்போட தோகையை பார்க்கும்போது நாணம் வருது. நாணம்னா நாணல். கரும்பு, நாணல் 2க்குமே வந்து தோகை. கரும்பு தோகையை பார்க்கும்போது நாணம் வருது. அதுக்கடுத்து பனை ஓலை, தென்னை ஓலை. நெக்ஸ்ட்டு வந்து கமுகு, பாக்கு, கூந்தல். கமுக்கமாக பாக்க கூந்தலில் மறைச்சி வச்சுருக்காங்க. கமுக்கமாக பாக்க கூந்தலில் மறைச்சி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு வந்து தூய்மையான தமிழ் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கலாம். இதை பார்க்கணுமானா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சிலபஸில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ், அப்படி தமிழ் சொற்கள் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதில் இது கவர் ஆகும். நம்ம இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறது இன்டர்நெட்டுக்கு என்ன தமிழ் வேர்டு அப்படின்னா இணையம். இன்டர்நெட்டோட தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா இணையம். ஃபேஸ்புக் எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக்குக்கான தமிழ் சொல் வந்து முகநூல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புலனம். புலனம்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து வாட்ஸ்அப். புலனம்னா என்னென்னா வாட்ஸ்அப்பு. அதுக்கடுத்து குரல் தேடல். குரல் தேடல்னால் குரல்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? வாய்ஸ்ன்னு தெரியும். வாய்ஸ் சர்ச்சு. குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச்சு. அதுக்கடுத்து தேடு பொறி. தேடு பொறினா என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின். தேடுறதுன்னா என்னது? சர்ச் பண்ணுறது. தேடுறதுன்னா என்னது? சர்ச் பண்ணுறது. ஸோ தேர்டு பொறினா அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின். அதுக்கடுத்து செயலி எல்லாருக்கும் தெரியும். ஆப்பு. நம்ம யூஸ் பண்ணுற ஆப் இருக்குல்ல, ஆப்புங்கிறதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா செயலி. அதுக்கடுத்து தொடுதிரை. தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். தொடுதிரைன்னா என்ன? டச் ஸ்க்ரீன். அப்போ இணையம்னா இன்டர்நெட்டு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, புலனம்னா வாட்ஸ்அப்பு, குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச்சு. அதுக்கடுத்து தேர்டு பொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் வந்து எல்லா வேர்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஃபார்மில் தான் இருக்கும். பைனரியாக 0 1 அந்த ஃபார்மில் தான் வந்துட்டு கம்ப்யூட்டரில் எல்லா வேர்ட்ஸையுமே ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா 2 நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா தொல்காப்பியம், நன்னூல். அதாவது கணனியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க இலக்கியம் என்னான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் எண். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் 2022ல் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம அந்த எண்களுக்கு வந்து என்ன தமிழ் வேர்டு இருக்குன்றத பார்த்துக்கணும். எழுத்து. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பாருங்கள் கான்னு இருக்குது. 10வது வேர்டு வந்து கா பக்கத்தில் ஒரு 0 மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஒன்றே தான். கா பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 10. அதாவது 1ங்கிறது கா பக்கத்தில் ஒரு சின்ன 0 இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அது 10. ஓகேவா? இப்போ வந்துட்டு மீதி எல்லாத்துக்கும் நம்ம படிக்கணும். அப்போ 1 to 9 வரைக்கும் நம்ம படிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1லேருந்து 9 வரைக்கும் கா, உ, ஞா, சா, ரு, சு, ஏ, ஆ, கு, கா. இப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். கண்ணா உன்னைத்தான் சருசு எங்க கூப்பிடு. கண்ணா உன்னைத்தான் சருசு எங்க கூப்பிடு. பாருங்க, கண்ணா உன்னைத்தான் சாருசு எங்க கூப்பிடு. 1லேருந்து 9 வரைக்கும் கவர் ஆயிடுச்சா? பாருங்க, கண்ணா உன்னைத்தான் சருசு எங்க கூப்பிடு. இது ஒரு 4 டைம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க
எல்லா வேர்டுக்கும் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சொல்லி பார்த்துட்டு பின்னாடி உங்களோட புக்லெட்டில் வந்து பின்னாடி கொஞ்சம் ரஃப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு இந்த ஷார்ட்கட்டை எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நம்பர் போட்டுக்கோங்க 1லேருந்து 9 வரைக்கும். 10க்கு வந்து பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி கண்ணா உன்னத்தான் சருசு எங்கே கூப்பிடு. இதை எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு வந்து எந்த நூலில் இடம் பெற்றுச்சுன்னு நிறைய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே நான் ஷார்ட்கட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அதாவது இது எப்படி இருக்குது, ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மனசார நம்ம எப்போ வாழ்த்துவோம் அப்படின்னா நமக்கு அறிவு அதிகமாக இருந்தால் தான் வாழ்த்துவோம். அதாவது ஒருத்தங்களாம் உண்மையாக மனசார வாழ்த்தணுன்னா நமக்கு அறிவு அதிகமாக இருக்கணும். ஸோ நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வாழ வேண்டும்னு வாழ்த்து பாடின பாட்டு யார் பாடினது அப்படின்னா உண்மையாகவே வாழ்த்துறவங்க யாராக இருப்பா, அறிவு இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாட்டு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அறிவுமதிங்கிறது தான் ஆன்சர். இந்த பாட்டு எழுதுனது யார், அறிவுமதி. நம்ம எப்போ உண்மையாக வாழ்த்துவோம், நமக்கு அறிவு நிறையா இருக்கும்போது மனசார உண்மையாக வாழ்த்துவோம். நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக் பார்க்கலாம். தொன்மைங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா பழமை. இடப்புறம் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம். நெக்ஸ்ட்டு சீரிழமை. சீரிழமை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. நெக்ஸ்ட்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம். அதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சிலப்பதிகாரம். கணனி கூட்டல் தமிழ், கணனி தமிழ். இத்து இடையில வரணும், கணனி தமிழ். நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினது யார், நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் பார்த்தோம். நான் படித்த மொழியிலேயே இனிமையான மொழி வந்து தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யாருடா சொன்னது, யாருடானா பாரதியார் சொன்னது. நெக்ஸ்ட்டு மாங்கிற சொல்ல குறிக்கிற வேர்டு எது, இங்கே கீழே இருக்கிறதுலே எதுன்னு பார்த்தோம்னா விலங்கு. இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோம், மாமரத்துக்கு கீழே பெரிய விலங்கு இருக்குது, அழகும் அறிவும் அளவாக இருக்கிற திருமகள் வந்து அதை பார்க்க வரா. அந்த பெரிய விலங்கை பார்த்துட்டு வயலில் இருக்க வண்டை வான்னு அழைக்கிறா. அது பக்கத்தில் வந்த உடனே மேலே துகள் பட்டுருது. அந்த துகளால் கண்ணில் இருக்க மைய அழிஞ்சு போயிடுது. மையங்கிறது மேன்மை. இப்போ நம்மளுக்கு இந்த கதை ஞாபகம் இருந்துச்சுன்னா விலங்குங்கிறத ஈஸியாக டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இது நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நூல், தொல்காப்பியம். மொழியை கணனியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். நம்ம படித்தோம் தமிழ், அதாவது கணனினாவே எப்படி தான் இருக்கும், எண் வடிவில் தான் இருக்கும். அதாவது பைனரி ஃபார்ம், பைனரி 0 1 காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ எண் வடிவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கனவு பழித்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் வந்துட்டு முழுக்க வந்து தமிழ் மொழியில் என்னெல்லாம் அறிவியல் சிந்தனை அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி தான் நூல்களில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் இது சிலது கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். தொல்காப்பியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன்ல. தொல்காப்பியத்தில் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பியர். என்னென்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐம்பூதங்களால் ஆனது தான் உலகம். அதை பற்றி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட தொல்காப்பியங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கிற அந்த உணர்வுகள்
கேட்டல், முகர்த்தல், நுகர்த்தல், இந்த மாதிரி 6 அறிவு இருக்கும்ல, அந்த எல்லாத்தையுமே லைனாக கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு 5, 6 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம்பூதங்கள் 5, 6 அறிவு 6 அறிவு. ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு. உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்க உயிரினங்களை பற்றி, இது ரெண்டுத்தையும் பற்றி சொன்னது யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாரும் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கடலில் இருக்க நீர் வந்து ஆவியாகி மேலே போகும், மறுபடியும் அந்த மேலே போன நீர் தான் வந்து குளிர்ந்து நமக்கு மழையாக வரும்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அதை வந்து அந்த காலத்திலே தமிழில் சொல்லியிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு அதை எந்த நூல்லெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பார்வை, இந்த நூல்கள்லாம் வந்துட்டு இந்த அறிவியல் செய்தி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும், இந்த அறிவியல் செய்தியை கூறுற நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும் அது வந்து திருக்குறளில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை நிறையா நூல்கள் கொடுத்துருக்காங்கன்னு படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழியுதுங்கிறத சொல்கிற நூல்கள் என்னென்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. இந்த 5 நூலில் ஏதாவது ஒரு நூல் கொடுத்து இந்த அறிவியல் செய்தியை சொல்கிறது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரவ பொருள், அதாவது தண்ணி மாதிரி இருக்க பொருளை எவ்வளோதான் அமுக்கினாலும் அதோட அளவு வந்து சுருங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கையில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து இப்படி கையை மடக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது அந்த தண்ணியோட அளவு மாறப்போகுதா? கண்டிப்பாக மாறாது. அதோட அளவை வந்து நம்மளால் சுருக்கவே முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது சொன்னது வந்து ஔவையார். அந்த காலத்துலேயே ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் அதுதான், திரவ பொருளை நம்ம எவ்வளோ அமுக்கினாலும் அதோட அளவு வந்து சுருங்கி போகாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இது யார் சொன்னது? நம்ம மேலேயே பார்த்தோம், ஐம்பூதங்களை பற்றியும் 6 அறிவை பற்றியும் சொன்னது யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியம். நெக்ஸ்ட் வந்துட்டு கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எழிலே, அதாவது இந்த பர்டிகுலர் மேற்கோளை கொடுத்துட்டு இது எந்த நூல்லேருந்து வருதுன்னு கேட்பாங்க. கார்நாற்பது. இப்போ வந்து பாருங்கள், கடல் கார், கடலில் கார் போகுது, கடலில் கார் போகுது. ஸோ இப்போ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு கேட்டால் இந்த வேர்டு இந்த சென்டென்ஸ் வந்து எந்த நூலில் வருது? கடலில் என்ன போகுது? கார் போகுது. அப்போ வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எழிலின்னு வந்தால் கார்நாற்பதுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும், கடலில் கார் போகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு, நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 10. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வெள்ளைக்கலர் ஊசி வந்து 10 ரூபா, வெள்ளைக்கலர் ஊசி வந்து எவ்வளோ? 10 ரூபா. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு, வெள்ளை ஊசி எவ்வளோ? 10 ரூபா. 10. அதுக்கடுத்து கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோச்சுரா, சுறா மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது, சுறா மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது, நல்லதுன்னா நற்றினை, நற்றினைனா நல்லதுன்னு தான் மீனிங். ஸோ சுறா மீன் சாப்பிட்டோம்னா நல்லது. இப்போ வந்து கடல் சூர் முகந்த கமஞ்சுளி எழிலி அப்படின்னா அந்த வேர்டு கொடுத்தாங்கன்னா, அந்த லைன் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கடலில் என்ன போகுது? கார் போகுது. அப்போ கார்நாற்பது. நெக்ஸ்ட்டு நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு, வெள்ளை ஊசி எவ்வளோ? 10 ரூபா. 10. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், சுறா மீன் சாப்பிட்டா நல்லது, நற்றினை. நெக்ஸ்ட்டு அந்த காலத்திலேயே கலிலியோ என்ன கான்செப்ட் சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்க பொருளை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளால்
ஒரு பிம்பத்தை தோன்ற செய்ய முடியும். அதாவது தூரமாக இருக்க ஒரு பொருளை பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த காலத்தில் யார் சொன்னாங்க அப்படின்னா கலிலியோங்கிறவர் சொல்லியிருப்பார். அதை நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அதே போல் ஒரு கருத்தை வந்துட்டு தமிழ்லேயும் இருக்குது. அதை சொன்னது யாருன்னா கபிலர். எந்த நூலில் சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவ மாலை. கபிலர் வந்துட்டு திருவள்ளுவ மாலையில் வந்துட்டு அதே கான்செப்டை சொல்லியிருக்காரு. அது என்ன லைன்னு பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது வந்துட்டு அதே கான்செப்ட் தான். தூரத்தில் இருக்க ஒரு பொருளை வந்து பக்கத்தில் இருக்கிற பொருள் மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் கபிலர் வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காரு. அது என்ன நூல்? திருவள்ளுவ மாலை. இதுதான் கொடுத்து கேட்பாங்க. என்னென்னா திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். அது வந்து இந்த ஒரு லைனை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது கேட்கலாம், இல்லைன்னா இது என்ன நூல்னு கேட்கலாம். இது யார் எழுதுனது? கபிலர். என்ன நூல்? திருவள்ளுவ மாலை. நெக்ஸ்ட் வந்து தமிழில் படித்த அறிஞர்கள், அதாவது அறிவியல் அறிஞர்கள் யாருன்னா நமக்கு நல்லா தெரியும். அப்துல் கலாம். அதுக்கடுத்து இஸ்ரோவோட தலைவர் யார்? சிவன். அதுக்கடுத்து இஸ்ரோவில் வேலை செஞ்சவர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இவங்க 3 பேருமே தமிழில் படித்து தான் சாதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இலக்கணம். இலக்கணம் பாருங்கள், பேசிக் படிக்காமல் போகாதீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இலக்கணம் நம்ம வந்து பேசிக் பார்க்கலாம். தமிழ் மொழியில் வந்து 5 வகையான இலக்கணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. இது 5 இலக்கணம் சேர்ந்தது தான் தமிழ். தமிழோட இலக்கணத்தில் எத்தனை இருக்குது? எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. இது 5 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்தில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு 2 இருக்குது. உயிரெழுத்துங்கிறது நமக்கு தெரியும். அ ஆ இ கி 12 எழுத்தும். அ ஆ இ இ உ ஏ ஐ ஓ ஔ அக் இது 12மே வந்து உயிரெழுத்து. இந்த 12லையும் பார்த்தீங்கன்னா குறுகிய ஓசை உடையது ஒரு 5 இருக்குது, நீண்ட ஓசை இருக்கிறது ஒரு 7 இருக்கிறது. அதாவது குறில் எழுத்துக்கள் எல்லாமே குறுகி ஒலிக்கும், நெடில் எழுத்துக்கள் எல்லாமே நீண்டு ஒலிக்கும். ஆ இ உ ஏ ஓ இது எல்லாமே குறுகி ஒலிக்கிறது. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது எல்லாமே நீண்டு ஒலிக்கிறது. அதுக்கடுத்து வந்துட்டு மாத்திரை. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாத்திரை தான். குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1. நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. நெக்ஸ்ட் வந்துட்டு மெய்யெழுத்து. மெய்யெழுத்தை வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினங்கிறது கசட தபர, மெல்லினம்ங்கிறது நனன நமன, இடையினம்ங்கிறது யரல வளல. இது எல்லாத்துக்கு மேலேயும் நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மெய்யெழுத்து. கசட தபர, நனன நமன, யரல வளல. நெக்ஸ்ட் வந்து மெய்யெழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. நம்ம குறில் எழுத்துக்கு எவ்வளோ பார்த்தோம்? குறிலாக இருந்தால் 1 மாத்திரை, நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை, மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அரை மாத்திரை. ஓகே. இந்த கசட தபரை வந்து ஒலிக்கும்போது வன்மையாக ஒலிக்குமா, அதாவது கடுமையாக ஒலிக்குமா? கசட தபர அதாவது ஒரு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து வல்லினம். அதுக்கடுத்து இந்த மெல்லினம் பார்த்தோம்ல, நனன நமன, அது வந்து மென்மையாக ஒலிக்கிற மாதிரி இருக்குமா. நனன நமன அதாவது சவுண்டு வந்து கம்மியாக சொல்கிறோம்ல. கசட தபர நனன நமன சவுண்டு கம்மியாக இருக்கனால இது வந்து மெல்லினமா. யரல வளல இது 2 வந்து வன்மையாகவும் இருக்காது, மென்மையாகவும் இருக்காது. அதாவது ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, மென்மையாகவும் இருக்காதுங்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு அதை வந்து இடையினம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு உயிர்மை. இப்போ உயிரெழுத்து 12 பார்க்கோம், மெய்யெழுத்து வந்து 18 பார்த்தோம். டோட்டலாக வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 பார்த்தோமா. 3லேயுமே 6 எழுத்து இருக்கும். டோட்டலாக இப்போ வந்து மெய்யெழுத்து எவ்வளோ? 18. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 2மே சேர்ந்தது தான் வந்துட்டு உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்மையில் பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில் நெடில்னு 2 இருக்குது. இப்போ வந்து காங்கிறது என்ன அப்படின்னா உயிர்மை குறில். இதே வந்து கா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து உயிர்மை நெடில். ஓகேவா.
அப்போ உயிர்மெயில் வந்து 2 டைப் இருக்குது. குறில் இருக்குது, நெடில் இருக்குது. கான்னு சொன்னோம்னா அது வந்து உயிர்மெய் குறில், கான்னு சொன்னோம்னா உயிர்மெய் நெடில். நெக்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்தோம்னா தமிழ்லேயே ஒரு சிறப்பான ஒரு வடிவம் அப்படின்னா அது வந்து ஆயுத எழுத்து தான். அந்த ஆயுத எழுத்துக்கு வந்து எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம் அப்படின்னா அரை மாத்திரை. இப்போ இது வரைக்கும் நம்ம 4 எழுத்துக்களுக்கு வந்து மாத்திரை பார்த்துருக்கோம். குறில் எழுத்தாக இருந்தால் 1 மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தால் 2 மாத்திரை, அதே மெய்யெழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, அதே போல் ஆயுத எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை. இந்த மாத்திரை அளவுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் பார்த்துடலாம். பழமொழியின் சிறப்பு. நான் சிலபஸ்லேயே வந்துட்டு பழமொழின்னே ஒரு ஹெட்டிங் இருக்குது இலக்கண பகுதியில். பழமொழியோட சிறப்பு என்னன்னா சுருங்க சொல்லி பெரிய பொருளை சொல்கிறது தான் வந்துட்டு பழமொழி. அதுக்கடுத்து நோயற்ற வாழ்வை தருவது வந்துட்டு சுத்தம். அதுக்கடுத்து உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. இப்போ நம்ம ஜாபுக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும்னா நம்மளுக்கு உடல் நலம் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்து உழைப்புக்கு போக முடியும். ஸோ உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுங்கிறது வந்துட்டு இங்கிலீஷ் வேர்டு. அதுக்கு தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள். அதாவது எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. ஸோ அதுக்கு மாற்றாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பள்ளி, எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இந்த பர்மிஷன் லெட்டர் அப்படிங்கிறது இங்கிலீஷு. அதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்கூல்லனா எங்கள் பள்ளியில், பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்கன்னா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் பார்த்துடலாம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா வந்துட்டு சிலபஸில் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.